ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது ஒரு ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் வீடியோ. லைவ் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா டைம் இஸ் ப்ரைஸ்ங்கிற கான்செப்டில் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் ப்ரைஸ் எப்படி போகும்னு காட்டுறக்காக நிஃப்டியில் 1 மினிட்டில் நான் என்ன இந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா 13:51 13:50 to 51 வச்சுக்கிறேன். 1 or 2 minutes 1 or 2 செகண்ட் 1 மினிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று மேலே போனால் அந்த 549 நான் ஆக்சுவலாக இங்கே இருக்குமே ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இந்த ஓபிஎஸில் கொஞ்சம் புதுசாக செட்டிங் மாற்றதுனால எனக்கு என்ன தெரியல, எக்கோ அடிக்குது பேசுகிறது எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். 500 இப்போ நமக்கு என்ன என்னன்னா 549 ரூபா. இந்த இடத்துல வந்து ஒன்று 549 ரூபா போகணும். எப்படின்னா ப்ரைஸ் 502க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் 549 ரூபா அட்லீஸ்ட் போகணும். ஒருவேளை அது பிரேக் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து எங்கே போயிருங்க, 612 ரூபா பர்ஸ் போயிடும். இட லிஸ்ட்டில் பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் நின்றுச்சுன்னா அது என்னென்னு எனக்கு தெரியும். பட் இது போகணும், பார்ப்போம் போகுதான்னு பார்ப்போம். அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்ததுன்னா 503 502 கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து இந்த டயத்தில் 486 ரூபா போகணும். இது நம்ம நாலேஜோட ஒரு பார்ட் தான். ஃபுல் நாலேஜ், ஃபுல் பார்ட் கிடையாது, ஒரு பார்ட். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். உனக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா, ஏன்னா வீடியோ நாங்கள் நமக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் பார்க்குற வசதியாக இருக்குங்க. இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மினிட் கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மினிட்டில் ப்ரைஸ் இந்த இது போகும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ட்ரேடில் சொல்ல முடியும். நான் வந்து 23,000 புட்டு வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுக்கு வேணாலும் போடலாம் பேஸ்டான அந்தந்த ஸ்டாக்கு அந்தந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன நம்பர்ஸில் ஆடுதோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அந்த டயத்தை பேஸ் பண்ணி அப்படி தான் மார்க்கெட் ஆடும். இது மார்க்கெட்டுக்காக கண்டுபிடிச்ச தியரி கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பொருளுமே, அதாவது மார்க்கெட் இல்லாமல் ஸ்பாட் மார்க்கெட்டில் மஞ்சள் இருக்குது, இப்போ நீங்கள் கோல்டு வந்து இங்கே இல்லாமல் ஸ்பாட் மார்க்கெட்டில் கணிக்கணும் அப்படின்னா கூட கணிக்கலாம். இதை வந்து மினிட்ஸில் ஒரு மினிட்ஸ்லேயும் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது கஷ்டம். அதனால் வந்து டெய்லியில் வீக்லியில் மந்த்லியிலாம் கணிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே 17 வருஷம் போட்டிருக்கேன், இப்போ 2 வருஷம் ஆச்சு, 19 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு மெத்தடில் ஆடாது, பல மெத்தடில் ஆடும். பல இடத்துல நம்ம சைக்கிள்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சைக்கிள் மிஸ் பண்ணாலும் நம்ம மிஸ் பண்ணுவோம். இது நான் இப்போ ஒரு சைக்கிள் தான் காட்டுறேன் சாம்பிள். ஒரு சைக்கிள்ஸு ஏதாவது ஒரு இது எடுத்து அந்த சைக்கிளில் இது ரீச் ஆகணும்னு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸ் இங்கே போகுன்னு இருக்கப்ப அப்போ இங்கே இருக்குது ப்ரைஸ் இங்கே பிரேக் ஆகுது அப்படின்னா இங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணலாம். அப்போ இங்கே வர வேண்டியிருக்கு அப்படின்னா செல்லிங்கில் இருக்குது, அப்போ புட் எடுக்கலாம். இந்த பையிங்கில் போகுதுன்னா கால் எடுக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. எனக்கு வந்து இந்த ஹவர்ஸில் இப்போ போயிட்டு இருக்கிறத பார்த்தா 549 ரூபா இதை ஒட்டி ரீச் ஆகிற மாதிரி தெரியுது. 49 ரூபா 50 காசு நம்ம ப்ரைஸு. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். எப்போயுமே டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். அதை பிரேக் ஆயிடுச்சுன்னா 612 போகணும். ஆக்சுவலாக ஒரிஜினல் அது வந்து இது என்ன போகணும்னா 612 தான் போகணும் இந்த டயத்துக்கு. வாட்ச் பண்ணுவோம். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் நீ காட்டணும்னா கூட காட்டலாம். பட் எந்த அளவுக்கு 10 பேர் 5 பேர் வீடியோ பார்க்குறீங்க, போக இன்க்ரீஸ் ஆகுங்க. அது இத்தனை பேர் பார்க்கணுங்கிறக்காக இல்லை, நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன் இதை. இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ 1:49 அந்த 30ஆம் தேதி இங்கே பாருங்கள். இந்த டேட்டில் வந்து ஏன்னா லைவாகவே போட முடியும், பட் லைவாக வேண்டாங்கிறதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட போகிறேன் இப்போ.
எப்படிங்க ரீச் ஆயிடுச்சா? எக்ஸாக்டாக ரீச் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 1/2 நிமிஷம் முன்னாடி, ஒரு 1/2 நிமிஷம் முன்னாடி 459 ரூபா ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ தான் லைவ். அது இப்போ தான் கொஞ்சம் கரண்ட் சேஞ்சு 120 சாரி இப்போ இது என்னென்னா, இந்த 549 ரூபாய்க்கு மேலே நின்றுச்சுன்னா நம்ம ட்ரெண்டு தெரிஞ்சிடும். அப்போ ட்ரெண்டுக்கு மேலே தான் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரெண்டு தான். கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த டயத்துக்கு இப்போ திருப்பி இதுக்கு மேலே நின்றுச்சுன்னா நமக்கு வந்து எப்போ போகணும், இது எப்போ போகணும் அப்படின்னா இது போகும். அட்லீஸ்ட் இல்லைன்னா நம்ம 612 ரூபா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது போகும். இதுக்கு மேலேயே மார்க்கெட் நின்றுச்சுன்னா, இதுக்கு மேலேயே பிரேக் ஆகி நின்றுச்சுன்னா இந்த இடத்துக்கு போகும். ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போமா? எப்படின்னா இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும். 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணோம்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா திருப்பி இதுக்கு வரும், செட்டில்மெண்ட் ஆகும். இப்போ இது ஒட்டும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 15 நிமிஷத்தில் இங்கேருந்து ஒரு 15-16 நிமிஷம் ஒரு ரஃபாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்று 2 6 இல்லை 2 7 2 மணி ஆரம்பிச்சதுக்கு இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்? 565 இருக்கோம். நமக்கு எங்கே போகணுங்கிறேன்? 628 போகணும். 2 மணி 5க்கு இல்லை 2 5 2 6க்கு போகணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. 612 போகும். முன்னாடி என்ன செக்கிங் பண்ணிக்குவோம். லைவ் மார்க்கெட்டை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது லைவ்லேயே போடலாம். பட் லைவில் எனக்கு வந்து நீண்ட நேரம் உட்கார சில நேரத்தில் வேணும்னா கட் பண்ணிக்கிறேன். தப்பாக இருக்கனால இல்லை, பட் என்னால் உட்கார முடியல, கட் பண்ணிக்கிறேன். லைவில் வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்க முடியல, பேசிகிட்டே இருக்க முடியல. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் அடுத்து பண்ண போகிறோம். ஏஆர் இண்டிகேட்டர் டூலோட சேர்ந்து இந்த மாதிரி டூலெல்லாம் ஃப்யூச்சரில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னால் வந்து என்ன பண்ண முடியல, ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகவே முடியல. அதனால தான் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசுவோம், ட்ரேடிங் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னே ஒரு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. பார்ப்போம் என்ன நடக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம கரெக்டாக இருப்போம்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு 80 to 90% பிளேஸில் நம்ம கரெக்டாக இருக்க வாய்ப்பு. இப்போ வந்து 612 ஃபஸ்ட்டு போகணும். அது வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிச்சிட்டோம் இல்லைங்களா, இந்த 612 போகணும். 612 போகாமல் இருந்ததுனா தான் இந்த இடத்துக்கு வந்து 612 தாண்டினா தான் இந்த இடத்துக்கு போகும். 628க்கு
ஒரிஜினலில் வந்து 628 தான் ரீச் ஆகணும். எப்போ அப்படின்னா நம்ம 2.5-2.6க்கு, அதாவது 1.51 கொடுத்தோம் இல்லையா, 1.51 கிட்டத்தட்ட ஒரு 15-16 நிமிஷம். இப்போ கரெக்டாக கலெக்ட் பண்ணிங்க, அப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 628 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்தில் மார்க்கெட் 628 போக என்ன பண்ணணும், 565.50 இப்போ நான் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணல, அங்கே வந்துடும். அப்போ 565 இல்லை அப்படின்னா அந்த இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து வந்துடும். 612 ஃப்ராக்ஷன்ஸில் சொல்கிறேன். நமக்கு போக வேண்டிய இடம் 628. பார்ப்போம், எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இது போகணும் அது போகணும் அப்படின்னா. அப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% பாயிண்ட்ஸை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட் இந்த டயத்துக்கு இந்த ப்ரைஸ் போகணும் அப்படின்னா போயே தீரும். இது டயத்தில் இது 1 மினிட்ல மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நடக்கும். நிஃப்டி மாதிரி பெரிய நம்பர்ஸ் உள்ள ஸ்டாக்ஸில் என்னால் என்ன பண்ண முடியலன்னா இன்னும் கொஞ்சம் அது இந்த பெரிய நம்பர்ஸுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி மினிட்ஸில் போட்டு எடுக்க முடியல. அது மினிட்ஸில் இல்லை, டெய்லிலேயே வந்து இன்னும் வந்து என்ன மாதிரி வைப்ரேஷனில் ஆடுது அப்படின்னு ஒரு சில இடத்துல இருக்கிறோம். அப்போ வீக்லிக்கு ஒரு மாதிரி மாறுது. அப்போ அந்த வைப்ரேஷன் மேத்தமெட்டிக்கலாக ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அது வந்து நம்ம மைண்டு வந்து ஒத்துக்கிறதுக்கு இல்லை. மேத்தமெட்டிக்கலாக அது வந்து ப்ரூவ்டாக வந்தால் தான் அது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். பெரிய நம்பர் உள்ள ஸ்டாக்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. கூடி சீக்கிரம் அதை வந்து ரெமெடி பண்ணிடுவோம். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் நம்ம ரிசர்ச் போயிட்டே இருக்குது. 19 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. $565 கீழே வருது. அப்போ டவுட் இருக்குது. இப்போ 512க்கு அப்போ 502 ரூபா விட்டு இந்த இடத்துல 502 ரூபாய்க்கு இது இருக்குது. ஒருவேளை அது வந்து என்ன பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டயத்தில். அப்போ இது பிரேக் ஆகி மேலே போனால் மட்டும் தான் அங்கே இல்லைன்னா 502 சம்திங் பார்த்தேன், ஒரு ரஃபாக 503 வச்சுக்கோமே. ஆமாம் சும்மா. அப்போ இது என்ன ஆகணும், 565 மேலே நிற்கணும். நின்னா 612 628 இந்த டயத்தில். அப்போ என்னென்னா நம்ம ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இப்போ இங்கே பிரேக் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக போகலாம். இல்லை இங்கே இது பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கிட்டு வந்துடலாம். அப்போ என்ன பண்ணலாம், கூட்டுக்கு போல் காலில் ஒரு ஒர்க் பண்ணி வச்சு அதில் போய்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. அப்போ டைம் தான் ப்ரைஸை தீர்மானிக்குது. இந்த ப்ளூ லைன் தான் டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2:5-2:6 கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை, ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஒன்று பண்ண இருக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணல. ஏன் சேஃபர் சைடு கீழே ஒரு லைன் போட்டு வைக்கிறோம்னா மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். பட் எனக்கு அது டக்குன்னு நமக்கு புரியும். இவ்வளோ நாள் நம்ம இது இருந்ததுனால இல்லை நம்ம இங்கே நம்ம எதிர்பார்த்தோம், இங்கே கட் ஆயிடுச்சு, இங்கே வரல, இங்கே வர வேண்டியிருக்கு, அதனால் இங்கே வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியும். பட் புதுசாக பார்க்குறவங்க என்ன அங்கே சொன்னீங்க வரல, இங்கே பார்க்குறீங்க இங்கே மாதிரி இருக்கணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது இது. இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தியரியை வந்து நம்ம சொல்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ரொம்ப பெரிய ப்ரைஸ் கொடுத்து தான் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்,
சொல்கிறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும், அவங்க ஒரு ஒரு டிகிரி படித்த மாதிரி நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். அதுக்கான பேஷன்ஸ்லாம் யாருக்கும் இருக்காது. அப்போ என்னென்னா அது பெரிய அமௌண்ட்டு கொடுக்கும். ஒரு எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்க போகிறாங்க ஒரு அப்படின்னா, டாக்டர் படிக்க போகிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுவாங்களோ அதோட நான் தாண்டி அவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க போகிறது அப்படின்னா நான் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டோம் இல்லையா. இதை வந்து ஃப்ரீயாக வந்து ஒருத்தங்களால சம்பாதிக்க முடியலன்னா தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம பண்ணுறது என்னென்னா, எனக்கு பிஸ்னஸாகவும் வேணும், அதே நேரத்தில் சொல்லுவாங்க தொட்டனைத்தூர் மலைக்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூர் அறிவு. அது மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்ல நமக்கும் சில நாலேஜஸ் கூடும். அதனால் இது சீக்ரெட்ஸ் அதை வந்து நம்ம சொல்ல தயாராக இல்லை. சொல்லாமல் பாயிண்ட்ஸை மட்டும் இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணுறோம்னா நிறைய பேருக்கு பயன்படும், நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிரும். அப்படிங்கிற அடிப்படையில் இண்டிகேட்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் முயற்சி நடந்துகிட்ருக்கு. அதோட பேசிக் இண்டிகேட்டர் தான், இதோட ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர் தான் ஏஆர் இண்டிகேட்டர். ஏஆர் இண்டிகேட்டரே அதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் லெவல் ஏஆர் இண்டிகேட்டர் அப்டேட்ஸில் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் ஆகும். பிரேக் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ செல் சைடு காட்டுது. அப்போ புட்டு அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 503 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், கால் வந்து எங்கே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், கால் வந்து என்ன ஆகும்னா இங்கே ஏற ஆரம்பிச்சிருக்கோம் கால். அதேமாதிரி காலில் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த டயத்தில் இந்த ப்ரைஸ் தான் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டார்கெட்டை வந்து நம்ம இந்த டயத்துக்கு இது ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன ரிஸ்க் வைக்க போகிறோம், எவ்வளோ மார்க்கெட் போகும் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. இப்போ இது வந்து 565 சம்திங், அதான் நடுவில், சாரி டயத்துக்கு ஒன்று மார்க்கெட் வந்து ரஃப் வச்சுக்குவோம். 565 66 மார்க்கெட் வந்து இந்த டயத்துக்கு இங்கே இருக்கணும். பட் இங்கே இப்போ போகிற போக்க பார்த்தா இங்கே வர வேண்டிய ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஏன்னா பிரேக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெச்சர் தெரியுதா? ஒரு ஸ்ட்ரெச்சரை ஃபார்ம் பண்ணி அது எங்கே ஃபார்ம் பண்ணி பிரேக் ஆகுது, பட் அந்த டயத்துக்கு எந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நான் முதல்ல நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போட்டு வச்சேன். ஏன்னா இங்கேயே பிரேக் ஆச்சு. 1 மினிட் தான். என்ன இருக்குது பாருங்கள், ஒன்று 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் இப்போயே ஒட்டிருச்சு. நம்ம கால்குலேஷன் கூட சின்ன எரர்ஸ் இருக்கலாம். அதனால 1 or 2 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்துருச்சு 502ங்கிறது 503, நமக்கு 502 சம்திங் மாதிரி இருந்துச்சு பாயிண்ட்டு. 505 கிட்ட வந்துருச்சு. நெக்லிஜிபிள் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து அலௌடு. ஏன்னா மார்க்கெட் பல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சில இடங்கள் நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸில் நெக்லிஜிபிளாக சில இடங்களில் போயிடும். அதனால 549 பண்ணும்போது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே ஒரு இடத்துல நினைக்கிறேன். ஒரு 14 நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு நடுவில் வந்து பிரேக் ஆகுது. இது இந்த டாப்ஸ் முதல் கொண்டு கண்டுபிடிக்க ஒர்க் பண்ணிட்டா இந்த டாப்ஸ் முதல் கொண்டு இந்த டாப் இங்கே தான் போகும், எங்கேயாவது கரெக்ஷன்ஸ் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம இப்போ 2 6க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
2 3க்கு ஆல்மோஸ்ட் 505 வந்துருச்சு. 2 6க்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 565 கூட போகலாம், இல்லை இதுக்கு நடுவில் கூட போகலாம். இது 2க்கு நடுவில் கூட போகலாம். ஓகே, 533 இதுக்கு மிடில் 2க்கு நடுவில் மிடில் இருந்து எடுத்துருக்கு. பட் இப்போ என்னென்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடியே 505 ஒட்டி ரீச் ஆயிடுச்சு. திருப்பி இது பையிங் போச்சுன்னா அங்கிட்டு போகும். செல்லிங் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் டயத்தோட ப்ரைஸை கணிக்கிற மெத்தட். டைம் வித் ப்ரைஸ்னு வதன்னு நெட்டில் வந்து நிறைய போடுறாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. டயத்தோட ப்ரைஸை கணிக்கிறது தான். இந்த டயத்துக்கு ப்ரைஸ் இங்கே வரணும் அப்படின்னு கணிக்கிற மெத்தடு இப்படி தான் கணிக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.